விஜய்க்கு எதிராக வாங்கப்படும் வாக்குமூலங்கள். ஒரு பக்கம் அவதூறுகளை யாராவது கிளப்பினால் நடவடிக்கை எடுப்போம்னு அரசு சொல்கிறது. இன்னும் நிறைய பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த் உள்ளிட்ட 2ஆம் கட்ட தலைவர்களை வளைக்கக்கூடிய வேலை, தனிப்படை அமைத்து தேடக்கூடிய வேலை. இன்னொரு பக்கம் விஜய் கரூர் ஆஃபீஸில் மூடிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜய் கட்சிக்காரங்க ஓடி போயிட்டாங்க. இப்போவே ஓடி போகிறவங்க தேர்தல் நேரத்தில் எவ்வளோ வன்முறையெல்லாம் நடக்கும், சமாளிப்பாங்களா? விஜய்க்கு கூட்டம் கூடும், ஆனால் கூட நிற்கிறவங்க யாருன்னு தெரியல. கூட நிற்கிறவங்க தான் கேடரு, அந்த கேடர் விஜய்கிட்ட இல்லை. இனியாவது விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது, ஆனால் அவரை வைத்து பல பேர் விளம்பரம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் விஜய்க்கு யூஸே இல்லை. ஏன்னா இவர்களுக்கு அரசியலை பற்றி தெரியாதுன்னு சமூக ஊடகங்கள் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அதில் ஓரளவுக்கு உண்மையாக தான் பார்க்குறோம். நம்ம பேசுகிறோம், அது சரியாக தப்பா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி பெரிய கட்டமைப்புடன் திமுக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக இருக்குது, மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க. விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் அவர் நடைபெற்ற விதம், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வருது, இந்த வீடியோ வருது அப்படின்னு பலவிதமான சந்தேகங்களின் ஒரு கலவையாகத்தான் இருக்கிறது இந்த விஷயம். இவர் மேலே தான் தப்பு, அவர் மேலே தான் தப்புன்னு ஆதாரமாக யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நிறையா பேருக்கு நிறையா சந்தேகம் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் வெளியிட்டால் நிறையா தகவல்கள் வரலாம். அது வெளியிட வேண்டும்ங்கிறது தான் வெகுஜன மக்களின் எண்ணம். சரி, விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறார்? ஒரு பக்கம் ராகுல் காந்தி பேசுகிறார். ராகுல் காந்தி பேசுகிறாருன்னொடனே இன்றைக்கி திமுகவுக்கு பயங்கரமாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ராகுல் காந்தி பேசும்போது இதை மட்டுமா பேசியிருப்பாங்க, மற்ற விஷயம்லாம் பேசுவார்ல. ராகுல் காந்தி எப்படி பேசுவாங்கிறது திமுக தலைவருக்கு தெரியும். ராகுல் காந்தி இதை மட்டும் பேசிகிட்டு இருக்க மாட்டார். அவர் எப்படி நடத்துகிறீங்க என்ன, ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் அறிமுகம் இருக்குது. அப்போ இது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காரணம் அமைஞ்சு போச்சு. இப்போ இதை திமுக எதிர்பார்க்கல. ராகுல் காந்தியிடம் விஜய் என்ன பேசினார்? இதுவே டிவிகேல அந்த ஐடிவிங் கொஞ்சம் யோசித்து பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவிகேலேருந்து விஷயத்தை கசிய உண்ணும். விஜய் அவர்களிடம் நலம் மட்டும் விசாரிக்கவில்லை, அரசியல் குறித்தும் பேசினார். இப்போ நாட்டில் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரத்தை பற்றி பேசினா இவங்களே கிளப்பி விடணும். திமுக கிளப்பி உள்ள குருமூர்த்தியை விஜய் அவர்கள் போய் சந்திக்க போகிறாரு அப்படின்னு இவங்களே ஒரு பிரச்சனையை கிளப்பி அதை புதிய தலைமுறையில் செய்தியாக போட்டு அதுக்கப்புறம் கீழே இவங்களே கமெண்ட் போட்டு இதெல்லாம் போடும்போது விஜய் அவர்கள் ஏன் பண்ணக்கூடாது? சார், உங்களுடைய எதிரி யாருன்னு பார்க்கணும். எதிரி நேர்மையற்றவராக இருந்தால் நீங்களும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு கையில் ஒருத்தர் துப்பாக்கியை தூக்கும் போது நீங்கள் அருவாள் தூக்கணும், எடுபடுமா? திமுக அப்படிங்கிற கட்சியை வீழ்த்த சில பல விஷயங்களை நீங்கள் பண்ணியாக வேண்டும். இது அரசியல் சார், இது போர். இதில் உங்களை நேரடியாக கொண்டு அவர் முதலமைச்சராக உட்காரத்துக்காக திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக உங்களை நேரடியாக முதலமைச்சர் நாற்காலியில் விஜயை கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. சுற்றி எல்லாம் எதிரிகள், கூட இருக்கவங்களும் எதிரிகள். விஜய் மிக மிக கவனமாக இருக்கணும்.